இதை பாருங்கள், கீரை எவ்வளோ அழகாக முளைச்சிருந்துருக்குன்னு. நடுவில் இருக்க இது வந்து துளசி கீரை, இப்போ தான் சைடில் முளை கட்டிட்டு வந்துருக்குது. அடுத்தது வந்து இதுவும் கீரை, ஒரு விதமான கீரை தான் பாருங்கள். சைடில் ஒரு கீரை வந்துருக்கு, ஆனால் அதுக்கு பேர் தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது எல்லாம் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். இப்போ இன்றைக்கி தான் பிடுங்கி வச்சுருக்கோம். இந்த மேலே இருக்க மட்டும் அடித்து வச்சுட்டிங்கன்னா கள்ளி மாதிரி விரிஞ்சு மேலேயே பைனாப்பிள் வந்துடும். இதுவும் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். அடுத்தது போகலாம் வாங்க. போனீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னா எல்லோ ரோஸு. இப்படி பார்த்தாலே தெரியுது, நல்லா எல்லோ மாதிரியே தெரியுதா. இது மொட்டை வச்சுருக்கு, இன்னும் பூ காய்ச்சிருக்கு. பூ வந்தோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைப்பான ரோஸ் தான். இது நார்மல் ரோஸ்லாம் நம்ம பார்க்குற மாதிரி. இதுவும் மொட்டை தான் வச்சுருக்கு, பூ விரியல. பூ வந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைகர் ரோஸ். இது வந்து டைகர் மாதிரி ஷேடாக இருக்குல்ல, அதனால தான் இதுக்கு பேர் டைகர் ரோஸ்ன்னு வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக ரோஸ் மாதிரி இருக்குது. இது பிளாக் ரோஸு, அழகாக இருக்கும். பிளாக் ரோஸ் ஏன் சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இதுவும் ஒரு இந்த டைகர் ரோஸ் தான், ஆனால் பூ விரிஞ்சு இந்த இதெல்லாம் கொட்டிடுச்சு, பெட்டல்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு பார்க்க வர்றது வந்து பிளாக் ரோஸு. பிளாக் ரோஸில் வந்து பார்க்க ரெட் கலர் மாதிரி இருக்குது. நீங்கள் எதுக்கு பிளாக் ரோஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து நல்லா ரெட் கலரில் திக்காக இருக்குல்ல, அதனால இது பேர் பிளாக் ரோஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டார்க் பிங்க் பட்டன் ரோஸு. இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், குட்டியாகவே ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய பூக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லைட் பிங்க் பட்டன் ரோஸ். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குங்க. நிறையா பூ வேறு பூத்துருக்கு பாருங்கள். இது வந்து இது லெமன் தான், ஆனால் சாதாரண லெமன் சொல்கிற மாதிரி இல்லை. இது வந்து சீட்லெஸ் லெமன் சொல்லுவாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா பாருங்களேன், இலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். லெமன் ஸ்மெல் லைட்டாக வரும். இதில் வந்து சீடு கம்மியாக இருக்கிறதுனால இது பேர் ஸ்வீடஸ் லெமன். இதில் லெமன் சாதம் வைக்கும்போது செம்மையாக இருக்குங்க. ஸோ பார்க்கலாம். அப்புறம் இதுவும் லெமன் தான், அதே லெமன் தான்.